ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாச கூட்டி தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி நான் போட்ட கோலம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் மேலே மாடியில் இருக்காங்களா, அவங்க பூரா பாய்ஸாக இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி கோலம் ஒன்று போட்டாச்சு. அப்புறம் வேப்பமரத்து முன்னாடியும் போட்டாச்சு. ஏன்னா அங்கே கோலம் போடலன்னா வள்ளிங்கத்துக்கு கோவம் வரும். பெரியம்மா அங்கே சாமி இருக்குன்னு சொல்லுவான். அதனால அவனோட திருப்திக்காண்டி வேப்பமரத்து முன்னாடி ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்தாச்சு. வந்து கோலம் போட்டு முடித்த உடனே நான் வந்து பூஜை ரூமில் முதல்ல எந்திரிச்சு வந்தோடனே பூஜை ரூமில் லேசாக லைட்டாக தொட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியில் வருவேன். அதுக்கப்புறம் போட்டு முடிச்சுட்டு பூஜை ரூமில் போய் பத்தி சூடமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் லேட்டான 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன். அங்கேயும் வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு. ஒவ்வொரு நாளும் நான் பூஜை ரூமுக்குள்ளே சாமி கும்பிட போகிறப்ப நான் என்ன வேண்டிப்பேன் அப்படின்னா, இன்றைய பொழுது இனிதே இருக்கணும், நல்லவங்களே பார்க்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதான் மெயினாக நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் செகண்ட் வேண்டிக்கிறேன். அப்படி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம வந்தோம்னா கிச்சனுக்குள்ளே தான் நேராக போவோம். கிச்சனில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ்க்கு வந்து இப்போ சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால தான் நான் குக்கரில் வைக்கிறேன். இல்லைன்னா நான் சாதம் வடிக்க தான் செய்வேன். குக்கரில் வந்து சாதம் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முள்ளங்கி கேரட் போட்டு வச்ச சாம்பார் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், சீரகம், கொஞ்சம் பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு முள்ளங்கி, கொஞ்சம் கேரட், வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் தான் எங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாசிப்பருப்பு தான் போட்டு வைக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சு 2 விசில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சாம்பார் வேலையை முடிஞ்சிச்சு. அதை போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு என்னடா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். காய்கறிலாம் நிறைய இருந்தது. ஆனால் அதெல்லாம் கட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படிங்கிறதுனால யோசித்துக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் வந்து இட்லிக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்குமே வச்சாச்சு. ஏன்னா இட்லி ஒரு பக்கம் குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இட்லிக்கும் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தேன் உருளைக்கிழங்கு நல்லா நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி அதை மசாலா தடவி சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆயிடுச்சு. நம்ம வாக்கிங் போகிற நேரம் ஆச்சு. வாக்கிங் போயிடலாம். போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வர எப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட வரும். 7:15 ஆயிடுச்சு பாருங்கள் மணி. இப்போ நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடும். இது கூட பார்த்திங்கன்னா ஜெனி வந்து உருளைக்கிழங்கு பொரித்து வச்சுட்டா. இட்லியும் அவிச்சதை வந்து நம்ம வச்சுட்டு போனேன். வெந்துருச்சுன்னு குக்கரை இறக்கி வச்சுட்டா. நான் வந்து என்ன பண்ணேன்னா கடலை அலசி குக்கரில் வேக வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இன்றைக்கி 2 காலைல ஓவர் பசி, சரி கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு குடிப்போன்னு சொல்லிட்டு இஞ்சி டீயும் வச்சாச்சு. இந்த அடுப்பில் குக்கரில் வந்து வேர்க்கடலை வெந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து காலையில் கொஞ்சம் நம்ம எப்பயுமே வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் சாப்பிட்றது நல்லதுங்க. நான் டீயோடு சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி தான் நினச்சேன். அது கூட என்னால் பசியும் தாங்க முடியலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டேன். டீ குடிக்கலை. டீ ஒரு பக்கம் போச்சு. வாக்கிங் போய்ட்டு வந்து பயங்கர பசியாக இருந்தது. டிஃபன் சாப்பிட்டாச்சு. என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச புரோட்டாக்கு வச்ச எக் கிரேவி இருந்தது. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கொஞ்சம் நேற்று வச்ச பழைய சாதமும் இருந்தது. பதிமுக தண்ணி அதுவும் வச்சுருந்தேன். என் பொண்ணுக்கு என்ன பண்ணேன்னா, நான் இட்லி வச்சு சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். அவள் வந்து புரோட்டா இருக்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் வேண்டாம்மா எனக்கு இட்லி சாம்பார் வேண்டாம், புரோட்டா இருந்தால் ஜெனி தான் ஞாபகப்படுத்தினா, அக்கா புரோட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இட்லியை நான் வாங்கி வச்சுட்டு அவளுக்கு வந்து புரோட்டாவும் கொஞ்சம் அந்த எக் கிரேவி இருந்தது இல்லையா அதையும் கொடுத்தாச்சு. இது வந்து நேற்று நைட் ஆக்கின பழைய சாதம். இது வந்து நம்ம ஜிஞ்சருக்கு தயிர் போட்டு பிசைஞ்சு தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் தயிரோ பாலோ போட்டு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா ஜிஞ்சரு குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுக்காண்டி அது வச்சுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷினிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அது லஞ்சு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணும் இல்லையா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடலையும் வெந்துக்கிட்டு இருந்தது, டீயும் வந்து கொதிச்சிட்டு இருந்தது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி எனக்கு லஞ்ச் பேக் பண்ணிடுங்கம்மான்னு சொல்லி சொன்னால் ஓகே சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. லஞ்ச் என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு அதுலேயும் அந்த ஒயிட் ரைஸ்லேயும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சுட்டேன். நிறைய டிஃபன் பாக்ஸ் வேண்டாமா, நிறைய கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னு நான் தனித்தனியாக தான் வச்சு விடுவேன். அவள் நிறைய டிஃபன் பாக்ஸ் வேண்டாம், ஒன்று சாம்பார் அதில் ஊற்றுங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் அதில் வைங்கன்னு சொல்லுவாள். சரி சாம்பார் ஊற்றுறதுக்கு அது மேலே நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியலை வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் ஊற்றியாச்சு. அப்புறம் அவள் என்கிட்ட சொன்னான், நேற்று வச்சு அந்த நெல்லிக்காவும் காரப்பொடி நல்லா இருந்தது, எனக்கு அதை வச்சு விடுங்கன்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் நெல்லிக்காயும் காரப்பொடியுமே நான் தனியாக ஒரு இதில் வச்சுருந்தேன். சாம்பாரை வந்து ஒரு வேறு இதில் ஊற்றுவேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுகிட்டு இருந்ததுனால இன்றைக்கி வந்து சம்பளத்தை மாற்றிட்டேன். சரி இதில் வச்சுலாம் அது வந்து ஒழுகி லன்ச்சு பேக் எல்லாமே வந்து கொஞ்சம்
ஒரு மாதிரி சாம்பார் சிந்தின மாதிரி இருந்தது. அதனால் வேறு இதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இதோட முடிஞ்சு. இன்னும் இருந்துமே நம்ம அந்த வயிறு பசி நம்மளுக்கு இன்னும் பசிச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இஞ்சி டீயும் வந்து இதாகிடுச்சா, அப்படியே இஞ்சி டீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு என் பொண்ணு வேண்டான்ட்டா, ஏன்னா ஸ்கூல் டைம் ஆச்சு, எனக்கு வேண்டாம், சீக்கிரம் லஞ்ச் பேக் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால், அதனால் கடற்கரை லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு, எப்படா டீ குடி போய் உங்களுக்கு லஞ்ச் பேக்கை பேக் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பசி, நீ காலையில் என்னன்னே தெரியல, பசி தாங்கவே முடியல. அப்படியே இஞ்சி டீயும் ஊற்றியாச்சு. சுட சுட இஞ்சி டீ. ஆனால் என்ன கொஞ்சம் கடலை வேகலை. இதோட கொஞ்சம் இஞ்சி டீயோட கடலையும் வச்சு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் கடலை வேகாதனால அங்கே நான் குக்கரில் வச்சுட்டு இருந்தேன். இஞ்சி டீ எடுத்து நம்ம ஒரு மடக்கு குடித்ததுக்கப்புறம் தான் அப்பாட அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.